கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட மெய்ப்பரின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி ஒன்றென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது, உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 87:3 அப்படியே சொல்லுகிறது, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தானியேல் என்பவன் ஒருவேளை அந்த வேத பகுதியிலே அந்த காலத்திலே தானியேல் என்பவன் மறைக்கப்பட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இருளான சூழ்நிலையிலே, குழப்பமான சூழ்நிலையிலே இதற்கான சொல்யூஷன் எங்க என்று சொல்லி அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்போதுதான் தானியேல் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையலை போல தானியேலை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக தானியேல் குறித்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். எதை குறித்து? உன்னை குறித்து என்ன கேள்விப்பட்டாரா? தேவனின் ஆவியும் வெளிச்சமும் புத்தி உள்ள விசேஷித்த ஞானமுனத்தில் உள்ளது என்பதை உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது, விசேஷித்த ஒரு ஞானம் தானியேலுக்கு இருந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேகராலே நாம் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு நம்முடைய ஒரு இருளான சூழ்நிலையிலே அப்படி நாம் இருந்திருக்க கூடும். ஆனால் கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அருளின ஞானம் அவருடைய இருதயத்தில் இருக்குமானால் அவர் முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்வது நிச்சயமாய் உறுதி. உங்களை குறித்தும் கூட நன்மையான விசேஷங்கள், மகிமையான விசேஷங்களை தேவன் வெளியே கொண்டு வருவார், கேள்விப்பட செய்வார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் வந்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தானியேலை குறித்து ஆண்டவரே கேள்விப்பட்டது போல ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே அவருடைய நல் விசேஷங்களை கர்த்தாவே ஆண்டவரை கேள்விப்படும்படியாக அவர்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.